சந்தோஷ் நாராயண் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ மாமன்னன் ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன். அப்போ வாழை பண்ணப்போ எடுத்து வாழை நான் தான் பண்ணுவேன். ரஹ்மான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுவேன்னு அடம்பிடிச்சி, இப்போ ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம்லாம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரஹ்மான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க. ரஹ்மான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அது மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோட படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோட படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இல்லை ஊரில். எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்கலாம் டைம் இருக்காதுல்ல. அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை, இது எல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள ஒரு நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம். இசைக்குள்ளே தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன். இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயங்கரமாக இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கீங்களேன், நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவர்கிட்ட போவேன். நான் என்னோட ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்டில், இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார். அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிடுச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது பாட்டு இசை கேட்குறாங்க. இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க. அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன். இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திக்கல ஃபர்ஸ்ட். அப்போது எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். உங்களை பக்கத்தில் நான் உட்காந்துதான் என் கையை அவர் மேலே வச்சிருந்தேன். அதனால எந்திக்கான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அது முழுமையாக வெற்றி அடைஞ்சா கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க. அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சு இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்றது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இல்லாம நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்க இருக்க ஒருத்த என்னை கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோட பெருமை. புரியுதா? ஒருத்த ஆடு மேய்ச்சி, அதாவது பெருமையை பேசுறா, உனக்கு என்ன பெருமையே இல்லையா, என்னால இப்படி காட்டிகிட்டே இருக்க, கூலியா காட்டுற, தொழிலாளியா காட்டுற. என் கதை, நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன். திருப்பி நீ 30 வருஷம் முன்னாடி உன் பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பத்தி எடுனா நான் ஏன் எடுக்கணும்? அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு
எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாம மாத்தினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து இந்த மேடையில் நிப்பாட்டி இருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமா 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில இருந்து பேசுற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்க எப்பவாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியா நாங்க பாக்குறேன்.